கண்ணு முன்னாடி தெரிகிற கடல் தண்ணியை பாருங்களேன். எத்தனை பேர் இருக்காங்க. சிலர் பாருங்க தண்ணியில் சின்ன சின்ன குழந்தைகளை கூட நீந்த வச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வெறும் கால் மாத்திரம் நினச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் பலர் அந்த ஓரத்தில் உட்காந்து வெறும் இயற்கையை ரசிச்சிட்டு இருக்காங்க. ஒரே தண்ணி, ஒரே மணல், ஒரே சூழ்நிலை, ஒரே இயற்கை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை விரும்புகிறாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டில் கூட வேறுபாடு இருக்குது. இதை எது கொடுக்குது? அவரவர் தம் எண்ணம் தானே. அப்போது எண்ணம்தான் எல்லாமே, எண்ணம்தான் எல்லாமேனா அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த உதாரணம் எளிமையாக அதை புரிய வைக்கும்னு நம்புகிறேன். பாருங்களேன், ஒரே பொருள், ஒரே இடம், ஒரே இயற்கை. ஆனால் மக்கள் ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துட்டுருக்குறோம். நடக்கிற விஷயம் ஒன்றுனாலும் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அதோட பலன் எல்லாமே மாறுது.